Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. So இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th standard physicsல இருக்கிற axial line first lessonல இருக்க question பார்க்க போகிறோம். So electric field due to an electric dipole on axial line. So அதுதான் நம்மளுடைய question. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைபோல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த A and B. ஸோ -q and +q அப்படின்ற சார்ஜஸை மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸோ சர்டைன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம் அதுதான் என்னது டைபோல். இப்போ -q +q அதுதான் நம்மளோட டைபோல். ஆரிஜின்லேருந்து A அப்படின்ற டிஸ்டன்ஸில் உங்களுடைய ரெண்டு டைபோலும் பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அலாங் தி ஆக்சியல் லைன், அதாவது அலாங் தி ஆக்சிஸ். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சீன்ற பாயிண்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது +qனால் வர்ற உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது E ப்ளஸ் வெக்டார் அண்ட் -qனால் வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது E மைனஸ் வெக்டார். ஸோ இது இந்த சீன்ற பாயிண்ட்டு ஆரிஜின்லேருந்து R அப்படின்ற டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் C டியூ டு த சார்ஜ் +q என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E = 1/4/ε0 q/r² தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஆர்ன்றது உங்களுடைய டிஸ்டன்ஸ். அப்போ ஆரிஜின்லேருந்து இந்த சீன்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்றது பார்க்கணும். ஆரிஜின்லேருந்து சீன்ற பாயிண்ட்டு ஆறுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. +q உடைய சார்ஜ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் R, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் A. அப்போ R - A தான் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது? R - A. அதே இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ளது R, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே A இருக்குது. ஸோ இது வந்து R + A இந்த ஹோல் வந்து. ஸோ +qக்கு என்ன போடுவோம்? E ப்ளஸ் வெக்டார் = 1/4/ε0 q/r - A the whole square அலாம் BCன்ற டைரக்ஷனில். ஸோ அதனால தான் இந்த சைடு வெக்டாரை இழுத்து விட்டுருப்போம். ஸோ இந்த இதில் BCன்றதுனால அந்த சைடு தான் உங்களுக்கு P போடுவோம் யூனிட் வெக்டாரு. நெக்ஸ்ட் அதே இது பாயிண்ட் C டியூ டு -q பார்த்தீங்க அப்படின்னா E - = 1/4/ε0 q/ இந்த டிஸ்டன்ஸ். ஸோ R + A the whole square P. ஸோ அப்போ டோட்டல் ஃபீல்டுனா என்ன பண்ணுவோம்? E1 + E2 அதாவது இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போ E ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் E மைனஸ் வெக்டார். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கும்? 1/4/ε0 q/r - A the whole square P -1/4/ε0 q/r + A the whole square P. ஸோ இதில் q/4/ε0 காமனாக இருக்கும். அப்போ உள்ளே உள்ளது மட்டும் என்ன இருக்கும்? 1/r - A the whole square -1/r + A the whole square P இருக்கும். இனி இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ E டோட்டல் நமக்கு என்ன வந்துச்சு? முந்தின ஸ்டெப்பில் 1/r - A the whole square -1/r + A the whole square இருந்து. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இங்கே r + A the whole square -r - A the whole square whole divided by r - A the whole square into r + A the whole square இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இது A + B the whole square ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இது A - B the whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ A + B the whole square = A² + B² + 2AB கிடைக்கும். அதே இது A - B the whole square = A² + B² - 2AB கிடைக்கும். ஸோ அதுபடி இந்த R + A, Rன்றது A, Aன்றது Bன்னு வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா R² + A² + 2AR -R² + A² - 2AR வரும். டிவைடட் பை இது எது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். உள்ள டேர்ம்ஸ் மட்டும் பாருங்கள். ஸ்கொயர் இல்லாமல் எடுத்திங்கன்னா ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். R + A × R - A the whole square போட்டிங்கன்னா A + B × A - B அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்? A² - B². அப்போ இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னது? A + B × A - B = A² - B². அந்த ஃபார்மட் படி இந்த உள்ள டேர்ம்ஸை என்னென்னு எழுதிக்கிறோம்? R² - A² போட்டுக்கிறோம். ஸோ ஹோல் ஸ்கொயர் மேலே இருக்கிறனால ஸ்கொயர் டேர்மையும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அது மேலே உள்ளதில் மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ -R² - A² + 2AR கிடைக்கும். R² A² கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா 4AR/R² - A² the whole square P இருக்கும். இப்போ நம்மளுடைய சீன்றது பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டைபோலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஆரோடைய வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால் R² - A² the whole square அப்ராக்சிமேட்டாக
ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஆர் பவர் 4ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இ டோட்டல் என்னவா மாறிடும், கீழே உள்ள டினாமினேட்டர் டேர்மில் உங்களுக்கு ஆர் பவர் 4 கிடச்சிரும். இப்போ மேலே உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆர் இருக்கா. ஸோ அதுவும் இந்த ஆர் பவர் 4ல் ஒன்றும் கேன்சல் அவுட் ஆகி ஆர் க்யூப்னு கிடச்சிரும். அப்போது 4a/r³ p கேப்னு இருக்கும். ஸோ முன்னாடி q/4/ε0 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 2qa p கேப்ன்றது p வெக்டார் உடையது. ஸோ அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இ டோட்டல் வேல்யூ 1/4/ε0 2p வெக்டார்/r³ எப்போ இருந்தது, ஆரோடைய வேல்யூ greater than ஏவாக இருந்தால் இருக்கும். அப்போது உங்களுடைய நெட் சார்ஜ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ இந்த 2 நாள் ஆக்டாக எந்த சைடு இருக்கும், சியில் இருந்து அலாங் ஆக்சியல் லைன் டைரக்ஷன், அதாவது அலாங் பிசின்ற டைரக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.